ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணு சசிவர்ண சதுர்புஜம் பிரசன்னவதனம் தயாத் சர்வவிக்னோபசாந்தயே மூசிகவாகன மோதகஸ்த சாமரகர்ண விளம்பர சூத்திர வாமன ரூப மகேஸ்வரபுத்திர விக்ன விநாயகபாதே நமஸ்தே. ஜோதிடம், ஆன்மீகம், வாழ்வியல் மற்றும் மருத்துவம் இப்படி 4 தலைப்புகளில் தொடர் காணொளிகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் ஆன்மீகம் என்ற ஒரு பகுதியில் பேசும் பிரபஞ்சம் என்ற தலைப்பில் அதீத சக்தி கொண்ட தெய்வங்கள் சார்ந்த தகவல்களை ஒவ்வொன்றாக எடுத்து பதிவுகளாக கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்று நாடுகண்ட பெருமாள் கோவில் என்ற கிவிலிவாக்க கேட்கும் அதீத சக்தி கொண்ட ஒரு திருத்தலம் சார்ந்த தகவல்கள். ஒரு காலத்தில் ஜோதிடம், வானவியல் சாஸ்திரம் என்ற சில தகவல்கள் சராசரி மனிதர்களுக்கு எட்டாத தூரத்தில் இருந்த காலத்தில் இந்த மாதிரி ஆலயங்கள் சம்பந்தப்பட்ட இடங்களில் வாக்கு கேட்டு தங்களுடைய சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் விதமாக மனிதர் வாழ்ந்து வந்திருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த கோவிலில் கிவிலி வாக்கு கேட்பது என்பது மிக பிரபல்யமான ஒன்று. அந்த வகையில் இந்த கோவில் சம்பந்தப்பட்ட தகவல்கள் என்று பார்க்கும் பொழுது சுமார் 450 வருடங்களுக்கு முன்பாக இருந்து நடைமுறையில் மக்கள் வணங்கி வந்ததாக ஒரு தகவல்கள் இருக்கிறது. அந்த வகையில் அருகில் சுமார் 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள தொட்டியங்காட்டு பெரியவர் திரு செங்கோட கவுண்டர் அவர்களிடம் 1999 முதல் 2024 வரை பயணித்த காலத்தில் வாரம் ஒரு முறையோ அல்லது 15 நாட்களுக்கு ஒரு முறையோ இந்த கோவில் சம்பந்தப்பட்ட தகவல்களை பேசுவோம். கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம், 1 மணி நேரம், 1.5 மணி நேரம் கூட தனியாக பேசும் வாய்ப்பு அமைந்திருக்கிறது. அந்த வகையில் இந்த கோவில் ஒரு காலத்தில் அடர்ந்த ஊஞ்ச மரங்கள் அடங்கிய ஒரு வனமாக இருந்திருக்கிறது. அந்த காலத்தில் இடையர்கள் மாடுகளை மேய்க்கக்கூடிய ஒரு தரமான மேய்ச்சல் நிலமாக இருந்திருக்கிறது. அந்த காலகட்டத்தில் இங்கு அக்கம் பக்கத்தில் பெரியதாக ஒன்றும் விவசாயம் செய்பவர்களோ அல்லது குடியிருந்ததாகவோ அடையாளம் தெரியவில்லை. அதாவது திப்பு சுல்தான் வாழ்ந்த காலத்துக்கு முந்தைய காலம் என்று சொல்லப்படுகிறது. அந்த காலத்தில் மாடுகள் மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட 1-2 பசுக்கள் இந்த இடத்தில் வந்து ஒரு இடத்தில் பால் சொரிந்து விட்டு போயிருக்கிறதாக ஒரு தகவல் இருக்கிறது. அந்த இடத்தில் அந்த இடையர்களில் ஒருவர் தனது பசுவின் மீது சந்தேகம் வந்திருக்கிறது. எப்படி சாத்தியம், ஏன் பால் குறைகிறது என்பதை ஓரிரு நாட்கள் உற்று கவனித்திருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த குறிப்பிட்ட இடத்தில் ஒரு புற்றுக்கண் இருந்திருக்கிறது. அந்த புற்றுக்கண்ணின் மீது பால் சொரிந்ததாகவும் அது ஒரு குறிப்பிட்ட நேரம் அதே இடத்தில் படுத்திருந்து போனதாகவும் தகவல்கள் இருக்கிறது. அந்த வகையில் ஒரு காலகட்டத்தில் இதை உற்று கவனித்து கொண்டிருந்த இடையர் ஒரு காலத்தில் ஏகாதசி என்று அந்த பசுவை கூட்டத்தில் இருந்து பிரிந்து சென்று விட்டதாகவும் மறுபடி ஒரு நாள் முழுவதும் காணவில்லை என்றும் அடுத்த நாள் சராசரியாக மாடு மேய்க்கும் காலத்தில் வரும்பொழுது அதிகாலையிலேயே இங்கு வந்து தேடி பார்த்திருக்கிறார். அந்த புற்றுக்கண்ணுக்கு அருகிலேயே மாடு, அந்த பசு படுத்திருந்திருக்கிறது. அதற்கு பக்கத்திலேயே ஒரு நீண்ட நல்ல வாலிபமான ஒரு நாக சர்ப்பமும் உயிரோடு இருந்திருக்கிறது. இதை பார்த்து மிரண்டு போயிருக்கிறார்கள். மிரண்டு போன பிறகு கையெடுத்து கும்பிட்டு நிலத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி எழுந்து சென்று போயிருக்கிறார். அதற்கு பிறகு அந்த பசுவும் அந்த இடையரோடு சேர்ந்து மாட்டு கூட்டங்களோடு கலந்து மேய்ந்து போயிருக்கிறார்கள். அதிலிருந்து அந்த இடையர் இந்த மாடு மேய்க்கும் பழக்கம் உள்ள இந்த பகுதிகளில்
ஒரு பக்கமாக இருந்து மாட்டை மேய்த்து கொண்டு வந்துவிட்டு இரவு மாலை நேரத்தில் வீட்டுக்கு கிளம்பும்போது இந்த இடத்தில் வந்து கையெடுத்து வணங்கி சென்றிருக்கிறார். இது ஒவ்வொரு மாதமும் ஏகாதேசி என்று அந்த சர்ப்பம் கண்ணுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சர்ப்பம் மாடுகளையோ மற்ற உயிர்களையோ தீண்டாமல் இருந்திருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் காலப்போக்கில் அவர்களுடைய சொந்த பந்தங்கள் சம்பந்தப்பட்ட உறவுகள் மற்றும் அவருக்கு தெரிந்தவர்கள் எல்லாமே இந்த இடத்தில் வந்து அந்த புற்றுக்கண்ணை வணங்கி ஸ்ரீமன் நாராயண் அவதாரத்தை சொல்லி தீபமேற்றி வழிபட்டிருக்கிறார்கள். அது காலப்போக்கில் அது மாடுகண்ட பெருமாள் என்ற ஒரு பெயரோடு விளங்கி இன்று வரை சீரும் சிறப்பமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதன் மாடுகண்ட பெருமாள் என்ற நினைவுகளோடு மக்கள் பயணித்து கொண்டிருந்த காலத்தில் ஓரிருவர்கள் இங்கு வந்து வேண்டுதல் வைத்து நிறைவேறிய பின் கன்றையும் பசுவையும் தானமாக கொடுத்து சென்று தங்களுடைய தேவைகள் நிறைவேறிய பிறகு சந்தோஷமாக திருக்கோடியும் ஏற்றிவிட்டு சென்றிருக்கிறார்கள். இந்த கோவிலில் திருக்கோடி கம்பம் 2 இருக்கிறது. இந்த 2இல் ஏன் 2 என்பது சார்ந்த தகவல்கள் இதுவரை நாம் விசாரித்த வகையில் கண்ணுக்கு புலப்படவில்லை, காதுக்கும் புலப்படவில்லை. ஆக இந்த கோவில் மாடுகண்ட பெருமாள் என்று ஒரு காலத்தில் மக்கள் தரிசனம் செய்து இந்த தெய்வ சக்தியின் மூலமாக நல்ல வளர்ச்சி கண்டிருக்கிறார்கள். அதற்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட காலம் வரை இது இந்த அக்கம் பக்கம் சுற்றியுள்ள பகுதிகளில் மனிதர்கள் குடியேறாத காலத்தில் இது ஒரு வெளியில் தெரியாத அதீத சக்தி மிகுந்த ஒரு ஆலயமாகத்தான் அல்லது கோவிலாகத்தான் அல்லது ஒரு சக்தி கண்ட இடமாகத்தான் அடையாளம் காணப்பட்டிருக்கிறதே ஒழிய ஆதி காலத்தில் இதற்கு ஒரு பெரிய கோயிலோ அல்லது பெரிய நிர்வாக சம்பந்தப்பட்ட தகவலோ ஒன்றும் இல்லை என்று பெரியவர் மூலம் அறியப்பட்டிருக்கிறேன். அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அக்கம் பக்கம் இருப்பவர்கள் குடியேறி அது காலப்போக்கில் நாயக்கர்களுடைய ஈடுபாட்டோடு அல்லது நாயக்கர்களுடைய முயற்சிகளோடு இந்த கோவில் திருத்தலமாக விளங்கியதாக சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகு நாயக்கர்கள் மூலமாகவே இந்த வாக்கு கேட்கும் பழக்கம் உருவாகி அது காலப்போக்கில் அதீத சக்தி கொண்ட தெய்வமாக அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்து அந்த மாடுகண்ட பெருமாள் என்ற நிலை மாறி இந்த இடம் சராசரி பூமி கடல் மட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட 350 அடி உயரத்தில் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கடுத்து தற்போது கோவில் அமைந்துள்ள இடம் கூட சற்று மேற்றுப்பகுதியாக இருக்கிறது. இந்த இடத்தில் இருந்து பார்த்தால் சங்ககிரி நகரம் தெளிவாக அடையாளம் தெரியும். அதற்கு அடுத்து மல்லசமுத்திரம், சேலம், கஞ்சமலை போன்ற நகரங்கள் தெளிவாக அடையாளம் காணப்படும். அவ்வளவு உயரத்தில் இந்த ஆலயம் அமைந்துள்ளது என்பது சாலச் சிறந்தது. அதே சமயத்தில் இந்த ஆலயத்தில் புரட்டாசி மாதம் 4 கிழமைகளிலும், அதாவது 4 வாரத்தினுடைய கடைசி நாளான சனிக்கிழமைகள் விசேஷமாக பொங்கல் வைத்து கொண்டாடுகிறார்கள். இந்த கோவிலில் வாக்கு கேட்டு ஒவ்வொரு தெய்வ சக்தியை உருவாக்கும் அடையாளம் காணப்பட்டதாக தெரிகிறது. அதாவது ஒவ்வொரு தோட்டத்திலேயும் காட்டு கருப்பனார் என்ற ஒரு கருப்பனாரை பிரதிஷ்டை செய்ய வெள்ளையம்பலத்துக்கு பக்கத்தில் இருக்கும் கல்லுக்குட்டி காடு என்ற ஒரு தோட்டத்தில் ஒரு பெரியவர் கோடு பார்ப்பார். அவர் கோடு பார்த்து அந்த காட்டு கருப்பனாரை பிரதிஷ்டை செய்வார். அந்த பிரதிஷ்டை செய்ய ஏற்ற இறக்கங்கள் வரும் பட்சத்தில் இந்த கோவிலில் வந்து பள்ளிக்குட்டி வாக்கு கேட்டு, அதாவது கவளி சாஸ்திரத்தின்படி வாக்கு சொல்லிய பிறகு அதை பூரணத்துவமாக தெய்வமாக ஏற்றுக்கொண்டு வணங்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நடைமுறையில் பார்க்க முடிகிறது. இந்த கோவிலின் மூலமாக எண்ணற்ற தெய்வங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது என்பது நடைமுறையில் என்னுடைய அனுபவத்திலேயே பார்த்திருக்கிறேன். இது 1975-76 வாக்கில் இந்த கோவில் ஒரு சின்ன கூடமாக இருக்கிறது. சிதிலம் அடைந்த நிலையில் இருந்தது. அதை சுற்றி அந்த கூடத்தை சுற்றி ஒரு சுற்றுப்புற கற்சுவர் அமைக்கப்பட்டிருந்தது. அதாவது கற்களை பொறுக்கி அதை அடுக்கி 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 அதை சுவராக பாவித்து அதை உருவாக்கி இருக்கிறார்கள்.
1972க்கு பிறகு மக்களினுடைய நடமாற்றம் அதிகமாக இருந்தது என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. அதற்கு முன்னாலே இருந்ததா இல்லையா என்று தெரியவில்லை. 1972 எனக்கு தெளிவாக அடையாளம் தெரிந்த வகையில் இந்த கோவிலுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டம் அதிகம் இருப்பதை காண முடிகிறது. இந்த கோவிலில் மற்றும் ஒரு சிறப்பு என்று பார்க்கும் பொழுது, வடக்கு பக்கம் ஒரு 200 அடி தூரத்தில் அல்லது ஒரு 150 அடி தூரத்தில் நாகசர்ப்பமன் தரையிலிருந்து உருவான பாறையின் மீது நாகசர்ப்பத்தினுடைய அடையாளம் இருக்கிறது. அது ஒவ்வொரு வருடத்திலும் ஆடி மாதத்தில் அல்லது வைகாசி மாதத்தில் பொங்கல் வைத்து கெடா வெட்டி அல்லது ஆடு கோழி காவு கொடுத்து வணங்கி வருகிறார். பாருங்கள் நண்பர்களே, ஒரு 150 அடி தூரத்தில் இடைவெளியில் சுத்த சைவமான பெருமாளும், அதாவது ஸ்ரீமன் நாராயணனும், அதற்கு நேர் வடக்கில் ஒரு 150 அடி தூரத்தில் எல்லாவற்றையும் பலிகொடுத்து வணங்கக்கூடிய சக்தியுள்ள ஆதிசேஷனுடைய அடையாளமாகவும் இந்த திருத்தலத்தில் காணப்படுகிறது என்பது அதிசயத்திலும் அதிசயம் அல்லவா? சரி நண்பர்களே, மற்றும் இது நாடு கண்ட பெருமாளாக அறியப்பட்ட தகவல்கள். அடுத்து வரக்கூடிய தகவல், ஊஞ்சவனம் என்ற பெயரில் ஒரு குறிப்பிட்ட காலம் இந்த தெய்வத்தை மக்கள் வணங்கி வந்திருக்கிறார்கள். அந்த தகவல் திரு சுந்தரராஜன் அவர்கள் சங்ககிரியிலிருந்து எனது நண்பரும் இந்த ஊருக்காரருமான அவர் மூலம் நிறைய தகவல்கள் தெரிந்தது. அந்த தகவல்களை ஊஞ்சவனம் என்ற பெயரில் இந்த பெருமாள் கோவில் எவ்வளவு காலம் அழைக்கப்பட்டு வந்தது, அதற்கு பிறகு இந்த நாடு கண்ட பெருமாள் கோவில் என்று எப்படி பெயர் பெற்றது என்ற தகவல்களை அடுத்த காணொலியில் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமூலி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால்மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.